திரு ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு நம்ம செய்திகளில் பயன்படுத்தியிருக்கோம். திரு விஷ்ணு ரெட்டி திரு விஜயின் நண்பர் அப்படின்னு பயன்படுத்தியிருக்கோம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்பாக இவர்கள் பற்றிய அறிமுகம், இவர்கள் எப்படி விஜயோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள் அப்படின்றத முதல்ல சொல்லிட்டோன்னா நிகழ்ச்சிக்கு போகிறோம். இவங்க 2 பேர் இல்லைன்னா விஜய் இல்லை. அதாவது புஷி ஆனந்த் வந்து சந்திரசேகர்கிட்ட இருந்து, அதாவது விஜயனுடைய தகப்பனார்கிட்ட இருந்து இவரை வந்து எடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து ஒரு ஒரு அமைப்பு, அதாவது அப்பா சொன்னது சரியில்லை, அப்பா சொல்லியிருக்காரு தேர்தலுக்கு வர அரசியலுக்கு வரணும் முன்னாடி ஒரு 3 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. அதுக்கு பின்னால் புஷி தான். அப்போ புஷி ஆனந்த் தான் அடுத்த வெளியே கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது? அடுத்து இந்த நபர்கள்லாம் தேவைப்படுகிறார்கள். எந்த நபர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபைனான்ஸை தேவைப்படுறாரு. எல்லா படத்துக்கும் ஃபைனான்ஸை தேவை, இந்த படத்துக்கும் ஃபைனான்ஸை தேவைப்படுறாரு. அரசியல் என்ற படத்துக்கும் ஃபைனான்ஸை தேவைப்படுகிறாரு. அங்கே தான் விஷ்ணு ரெட்டி உள்ளே வர்றாரு. விஷ்ணு ரெட்டியுடைய கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு, அதாவது இல்ல திருமணத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இந்த செட்டப்னு தெரியும். ஜெகன்மோகன் ரெட்டி, விஜய் 2 பேர் உட்கார்ந்து அங்கே பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ கனெக்ஷன் இதுதான். அதாவது இப்போ விஜய் கூட சமீப காலத்தில் யாருக்கெல்லாம் சந்திக்க வேண்டும், அவங்களுக்கு யாருக்கு டெல்லியில் இருக்கிறனாலும் சரி எங்க இருந்தாலும் சரி சந்திக்க வேண்டும் என்றால் ஜெகன்மோகன் ரெட்டியுடன் தொடர்பு உண்டு. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அது விஷ்ணு ரெட்டியிட சொல்லிட்டு, அந்த ரெட்டி இந்த ரெட்டியிட சொல்லிட்டு, இந்த ரெட்டி வந்து இவர்கிட்ட சொல்லுவாராமா. அதன் பிறகுதான் வந்து பார்த்துருக்காரு. இன்க்ளூடிங் NDTV-னுடைய அந்த ராகுல் கண்ணல் உட்பட அப்படித்தான் அவர்களை வந்து சந்திக்கிறார். விஷ்ணு ரெட்டியோட பின்புலம் என்ன? விஷ்ணு ரெட்டி என்பது நிறைய கிரிப்டோவில் நிறைய விளையாண்டவர், ஒரு பிஸ்னஸ் மேனு. பல இடங்களில் வந்து இப்போ சில விஷயங்களில் வந்து நமக்கு பேச முடியாத ஒரு தருணம் இருக்கிறது. அதை எந்தெந்த பிஸ்னஸ் எங்கெங்கிறது, என்ன கனெக்ஷன்ஸு, சில கனெக்ஷன்ஸ் வந்து எப்ராடில் இருக்கிற கனெக்ஷன்ஸ் இருக்கிறது, அங்கிருந்தும் பல டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதாக சொல்லுகிறார்கள். தொழிலதிபர்னு சுருக்கமாக சொல்லிக்கலாமா? தொழிலதிபர்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து நாளைக்கு ஒரு டிவிஎஸ் குடும்பத்தையும் அவர்கள் எல்லாருமே தொழிலதிபர்கள் தானே. அந்த லெவலில் இருக்கிற ஒரு தொழிலதிபர் கிடையாது. சமீப காலத்தில் சில பிரபலங்களோடு அட்டாச் பண்ணதுனால டப்புனு பெரியவரான ஒரு தொழிலதிபர் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஒன்று. அப்புறம் நல்ல கனெக்ஷன்ஸ் அக்ராஸ் த போர்டு, டெல்லியில் இங்கே எல்லாம் நல்ல கனெக்ஷன்ஸ் இருக்கிறது ஒன்று. ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்தவரை அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ற அந்த அளவில் தான் இருக்கிறாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆனதுனால, அதாவது ஒரு சுனில் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருந்தாரோ, கர்நாடகாவில் எஃபெக்டிவாக இருந்தாரோ, அது கர்நாடகாவில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு முன்னால் 2014 எப்படி வந்து ஒரு பிகே எஃபெக்டிவாக இருந்தாரோ, பிகேவுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறது, அதனால அந்த மூவ்மெண்ட்ல போய் நாமளும் இணைத்துக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் இணைத்துக் கொள்கிறார். அப்போ அந்த ஒரு பட்டியலில் இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தான் தன்னுடைய அந்த அறிவில் ஆற்றலில் வந்து இன்னைக்கு முதன்மையாக நிற்கிற நபர். விஜயனுடைய என்டையர் டீம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்தும் இதே மாதிரி ஒரு கிச்சன் கேபினெட் பண்ணுகின்ற வேலைகள் எல்லாம் பண்ணிக்கொண்டு ஒருத்தர் வந்து வெளியெடுத்துறாரு. அதனால அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. விஷ்ணு ரெட்டி போய் அங்க போய் அட்டாச் பண்ணதுனால அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஜான் ஆரோக்கிய இந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறோம். ஆனா இப்போ ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளருங்கிறவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் வேறொரு கட்சிக்கு போய் வேலை செய்வாங்க. சில நேரங்கள்ல அதே கட்சிக்கு அடுத்த தேர்தல் வரைக்கும் கூட வேலை செய்வாங்க. நண்பர்கள் அப்படிங்கிறவங்க சிஸ்டத்துக்கு வெளியில இருந்து நீங்க பார்ப்பதற்கான அனுமதி, நேரம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறத செய்வாங்க. இது நம்ம இதனால் வரைக்கும் கவனித்திருக்கிறோம். ஒரு தமிழ்நாடுடைய அமைச்சரவை கூட்டம்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான முடிவுகள் எடுக்க வேண்டியது. ரகசிய காப்பு பிரமாணம்லாம் அவங்க எடுத்திருக்கிறாங்க. பதவி பிரமாணம் எடுக்கும் போது இதையும் எடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு சென்சிட்டிவா முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல தேர்தல் வியூக வகுப்பாளர் நண்பர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு திரு விஜய் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா? ஆமா, நிச்சயமாக. அதாவது பல விஷயங்களை நாம் பார்த்தோம்னா, இப்போ முன்னே எங்கும் நடக்காத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அது நரேந்திர மோடி கூட செய்யாத விஷயங்கள். நரேந்திர மோடி நினைத்தால் வந்து அரசுக்காரங்க வந்து உள்ள உட்கார வைக்கலாம், கேபினெட்லயோ எங்க வேணா கொண்டு உட்கார வைக்கலாம். யாரும் கேள்வி கேட்கறதுக்கே கிடையாது. ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட இன்னைக்கு கேள்வி கேட்காது. நரேந்திர மோடி செய்கின்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்னைக்கு எங்கேயுமே கேள்வியே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கின்ற நபர்கள் கூட செய்யாத ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து இவர் செய்து கொண்டிருக்கிறார். இது ஒன்று. இன்னொரு வந்து அவருடைய செக்யூரிட்டி ஆளை வந்து அவர் ஒரு 15 வருஷமாக வந்து கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு வந்து மூசா வந்து அவருடைய அன்ஆர்ம்டு. அதான் பிரச்சனை. என்னை பொறுத்தவரை வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு Z+ செக்யூரிட்டி இருக்கின்ற ஒரு நபர், Z+ அந்த ப்ரோட்டோகால்லே கிடையாது. அதாவது ஒரு அன்ஆர்ம்டு பர்சன் கூடயே இருக்கிறது, நியர்லி 24 hours கூடயே இருக்கிறதுக்கு சரத்தே கிடையாது. ஆனால் இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. விஜய் வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இந்த மூசாவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால வந்து அவர் அங்கே கிட்டே இருக்கிறாரு. அப்கோர்ஸ் அவருடைய வேலை என்பது ஒரு சினிமா துறையில் இருக்கும்போது டெஃபினட்டாக அவர் தேவைப்படுகின்ற ஒரு நபர். நல்ல வாட்டசாட்டமாக இருக்காரு, நல்ல
விஜயோட டால் பர்சன் நிறைய டைம்ல ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காருன்னு இந்த இவருடைய அந்த ரசிகர்கள் வந்து மேல விழும்போது அவங்களை கொஞ்சம் எடுத்து அந்த பக்கம் வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் தான். ஆனால் ஒரு சீஃப் மினிஸ்டராக ஒரு ஸ்டேட் ப்ரொடெக்டிவா இருக்கின்ற ஒரு நபருக்கு வந்து நிச்சயமாக பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதுக்கு க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து கன் ஏந்த வேண்டும் என்றதான் ஒரு சட்டமா இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நபருக்கு அங்க இடமே கிடையாது. அப்போ அந்த புரோட்டோகால் கூட அவர் வந்து மீறி இன்னைக்கு ஒருத்தர் வந்து அங்க இருக்கிறார். ஒண்ணு, ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்தவரை நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, இப்போ வந்து கேபினெட்ல உட்காண்டாரு இருந்தானே, எங்கன்னா திருச்சி ஈஸ்ட்ல நின்று ஜெயிச்சு வந்துருவாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது பிறகு ஒன்றும் பார்த்துக்கலான்ற அந்த ஒரு இதில் இருப்பாங்க. அது ஆனால் இது நிச்சயமாக இது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அதாவது கேபினெட் என்பது ஒரு சாக்ரோசன்ட் இடம், அந்த இடத்துல வந்து வேற யாரும் இருக்கக்கூடாது என்பதுதான் சரத்து. அப்படி இருக்கும்போது அதில் வந்து 2 பேர் உட்கார்றதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து கேள்விக்கு மட்டும் கிடையாது, அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராகவே நீங்கள் வந்து செயல்படுறீர்கள், ஆஃபீஸ் அவுட் ஆஃப் சீக்ரசிக்கு எதிராக நீங்கள் வந்து வேலை செய்திருக்கீங்க. திருச்சி கிழக்குல திரு ஜான் ஆரோக்கியசாமி தான் போட்டியிடுவார். இது மட்டும் அந்த மாதிரி தான் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஜான் ஆரோக்கியசாமி போட்டிட்டு வந்து அமைச்சராக உட்கார போறாரு. அதன் பிறகு இந்த பிரச்சனை இருக்காது, இல்லையா, இந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எப்படி ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுக்க முடியாது. ஆமா, ஊர்ல இருக்கிற பாக்கி இருக்கிற ரெட்டிக்கெல்லாம் இனி என்ன பதவி கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. பட் இந்த ரெட்டிக்கு வேற பதவி இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அமைச்சராக வாய்ப்பு இல்லை.